பெஞ்சல் புயல் காரணமாக 51 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியிலிருந்து வெளியேறும் வெள்ள நீர் கிளினூர் கிராமத்தில் வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை காணலாம். கள நிலவரம் குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், நீங்க தொடரலாம். மயிலம் பகுதி மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 51 சென்டிமீட்டர் என்ற அளவில் அதி கனமழை பதிவாகி இருக்கக்கூடிய மயிலம் பகுதியிலிருந்து தற்பொழுது இந்த கிளியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் இதுவரை இல்லாத அளவிற்கு வெள்ள நீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய சிறிய நீர்நிலைகள், ஏரிகள் அனைத்தும் நிறைந்து அங்கிருந்து கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ளே மழை வெள்ள நீரும் இந்த வெளியேறி வரக்கூடிய உபரி நீரும் உட்புகுந்திருக்கின்றது. இதன் காரணமாக வீடுகள் சுற்றி சூழப்பட்டிருக்கின்றன வெள்ள நீரின். அது மட்டுமல்லாமல் வழிபாட்டு தலங்களையும் வெள்ள நீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்றது. இந்த கிளியனூர் கிராமத்தை பொறுத்தவரை மயிலம் பகுதியில் இருந்து வரக்கூடிய வெள்ள நீரின் காரணமாக இந்த பாதிப்பை சந்தித்திருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கிளியனூரோடு சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய கொந்தமூர், கோடிப்பாக்கம், தேர்க்குணம் உள்ளிட்ட கிராமங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. வீடுகளுக்குள்ளாக வெள்ள நீர் உட்புகுந்து விடக்கூடிய அளவிற்கு கடந்த ஒரு 24 மணி நேரமாக வெள்ளத்தினுடைய பாய்ச்சல் அதிகம் இருப்பதாக இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளும் நிறைந்திருக்கின்றன. பல இடங்களில் சாலைகள், தரைப்பாலங்களை மூழ்கடித்தவாறு வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த பகுதியில் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய சவுக்கு, நெற்பயிர்கள் உள்ளிட்டவையும் முழுவதுமாக தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. வயல் பரப்பு எது என்று தெரியாத